சேகர், இன்னைக்கு சரித்திர பரீட்சையை நான் ஒழுங்கா எழுதிட்டா நிச்சயம் பாஸ் பண்ணிடுவேன். ஆமா, சிப்பாய் கழகம் எந்த வருஷம் நடந்தது? அது வந்து 1919. ஏப்பா நீ ஏன் சிரிக்கிற? சிரிக்காம என்ன பண்றது? இவர் பேச்சு கேட்டு பயிற்சி எழுதிங்க கோர்ட்டு தான். ஏன்பா? என்ன 1857 தான் சிப்பாய் கழகம், தெரியுமா? அப்படின்னா 19 என்ன நடந்தது? நீங்க பிறக்கிற நல்ல வேலையா அது நடந்தது. யாழியன் பாலாபா படுகொலை கேள்விப்பட்டீங்களா? அது நடந்தது. ஏப்பா பாலு, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏமா பிறந்த நாட்டு சரித்திரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறதே உங்களுக்கு அதிசயமா இருக்கு. ஆமா, ஒருவேளை நீ படிச்சிருக்கியோ? ஒரு வேலை இல்லமா, பல வேலை ஒழுங்கா போய் படிச்சிருக்கேன். எது வந்து படிச்சிருக்க? பிஏ பட்டம் வாங்கியிருக்கேன். போதுதான். ஐயே, அப்படின்னா இந்த வேலைக்கு ஐயா வந்த? அதுக்கே ஓ மூஞ்சி எப்படி போகுது? சட்டை நல்லா இருக்கியா? அப்பா விட்டாரா? ஆமா. இது நான் வாங்கின சட்டை உழைச்சி. இந்த பாருங்க, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது. எந்த தொழில் செய்வேன்னா நான் படிக்கும் போதே தொழில் செய்து சம்பாதிச்சு படிச்சேன். புரியுதா? புரியுது. ஓகேயா? சரி. சேகர், என்ன இருந்தாலும் நீங்க இவர் இப்படி கேட்டிருக்க கூடாது. மேல்நாட்டுல எல்லாம் சர்வர் வேலை பார்த்துக்கிட்டே பல பேர் படிக்கிறாங்களாம், தெரியுமா? அம்மா, நான் கூட ராத்திரியா சர்வர் வேலை செய்யறேன், அதுவும் உண்டு. பாத்தீங்களா? ஆமா, நான் ரொம்ப அவசரப்பட்டேன். அவர் சொல்றது சரிதான். சாரி சார், யூ ஆர் கரெக்ட். குட் மார்னிங், மார்னிங், குட் மார்னிங். ஐயா வாங்க. வாங்கத்தான் வந்தேன். ஆமா, ஏன் என்னைக்காவது மகன் பணம் அனுப்புனா? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க. நீ சாப்பிட்டா எனக்கு சாப்பிடாட்டி எனக்கு ஐயா. இன்னும் 2 நாளைக்குள்ள வாடகை பாக்கி 100 ரூபாய தரல, வீட்டை விட்டு துரத்திடுவேன். ஆமா. கோபால், அன்புள்ள கோபாலுக்கு உன் அப்பா எழுதி கொண்டது நான் வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா பசிக்காதே நம் வயிற்றுக்கு சொல்ல முடியலையப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நீ சொன்னதை மீறி நான் வேலை செய்யலாம்னு நினைச்சா கூட என்னால முடியலப்பா. அடிக்கடி மயக்கம் வருது. அதுவும் இல்லாம நம்ம வீட்டு வாடகை 100 ரூபாய் பாக்கின்னு உனக்கு தெரியும். அதை கொடுக்கலன்னா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்கப்பா. நான் நடுத்தெருவில் தான் நிக்கணும். அதனால நீ சொன்னபடியே பணத்தை உடனே அனுப்புவேன். உன் பணம் வந்துதான் என் மனத்தை காப்பாற்றணும் கோபால். வா, 105 ரூபாய் சிவனை சேர்த்துட்டேன். நாளைக்கே தந்தி மணி அனுப்புறேன். ஐயா, சாமி தோற சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க. நம்ம தோற போய் இந்த இடத்த பாத்தியப்பா. என்ன பண்றதுங்க, இங்கதான் குறுக்காவும் இல்ல நாயும் இல்லைங்க. வறுமை இருக்கு. அப்ப நான் வர்றேனுங்க. இருக்கிறது 2 பேருமே பங்கு போட்டுக்குவோம். நீ வா, நல்லா இருக்கணுங்க. தம்பி, நீ நல்லா இருக்கணும். சாகுற வரைக்கும் உன்னை என்னால மறக்கவே முடியாது. ஒண்ணு வெளியில குளிரா இருக்கு, உள்ளேயா முறையும் கிடக்குறானே. பாத்தீங்களா? அதுக்குள்ள இருக்கியா? நம்ம வீட்டு வாடகை 100 ரூபாய் பாக்கின்னு உனக்கு தெரியும்.
அதை கொடுக்கலன்னா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்கப்பா. உன் பணம் வந்துதான் என் மனத்தை காப்பாற்றணும் கோபால். வணக்கம் சார். சார் சார் என்ன வேணும்? விஸ்கியா, பிராண்டியா, ஜின்னா? சார் அதெல்லாம் வேணாம் சார், எனக்கு ஒர்க் வேணும். ஒர்க்கா? அப்படி ஒரு ட்ரிங்க் உலகத்திலே கிடையாது. நான் ட்ரிங்க் கேட்குறேன் சார், எனக்கு வேலை வேணும் சார். ஓ, வேலையா? உனக்கு என்ன வேலை தெரியும்? எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறேன் சார். இருக்க பெரிய மட்டாரு சிபாஸ் பண்ணுங்க, எனக்கு சம்பளம் கொடுத்தா போதும். உனக்கு என்ன சம்பளம் வேணும்? சார் அவசரமா இன்னைக்கு ஒரு 100 ரூபா வேணும். ஏன் சார் சிரிக்கிறீங்க? பின்ன என்னப்பா 100 ரூபாய் கேக்குறீங்க? கலெக்டர் வேலைக்கு போக வேண்டியவெல்லாம் இங்க வந்து ஏப்பா உயிரை வாங்குறீங்க? இன்னைக்கு எவனோ ஒரு பைத்தியார் வந்து மாட்டிருக்காயா? ஆமா ஆமா, இன்னைக்கு இந்த பையனை உபயோகப்படுத்திட்டா என்ன? கொஞ்சம் இருங்க, நான் போய் ஏற்பாடு பண்றேன். சரி சார், எங்க அப்பாவுக்கு நான் பணம் அனுப்புறேன் சார். எத்தனை நாள் வேணாலும் நான் வேலை செய்றேன் சார். Please. அதெல்லாம் முடியாது. இப்ப நீ போக போறியா இல்லையா? 100 ரூபாய் வேணுமா? 100 ரூபாய். 100 ரூபாய் உனக்கு வேணுமா? ஆமா, நான் என்ன வேலை செய்யணும்? அதோ பாத்தியா? அவர் யார் தெரியுமா? பெரிய பணக்காரர். பணக்காரர் இல்லைன்னா இந்த வருஷத்துக்கு எப்படி சார் வர முடியும்? பேரு சீதாபதி. அவர் இந்த கிளப்ல ரொம்ப முக்கியமானவர். ஆனா அவருக்கு சிரிக்கவே தெரியாது. அவரை மட்டும் நீ சிரிக்க வச்சுட்ட, இந்த 100 ரூபாய் உனக்கு தான். தொட்டு பேசலாமா? தொடவே கூடாது. இப்ப கிச்சு போட்ட முடியாது. செலவை நோட்டு. வயசு பண்ணி பாக்குறேன். ஓ, இருக்கட்டும். உனக்கு தான். சார் சார் கொஞ்சம் சிரிங்க சார். சார் கும்பல சார். சார் 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 சிரிங்க சார். சார் நீங்க சிரிச்சா நான் சிரிப்பேன் சார். நான் சிரிச்சா எங்க அப்பா சிரிப்பாங்க சார். எங்க அப்பா சிரிச்சா இந்த உலகமே சிரிச்ச மாதிரி சார். சார் 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 சிரிக்க சொன்னா மயங்கி விடுவீங்க சார். சார் 100 ரூபாய் சார், 100 ரூபாய்.